இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுமா. அக்கா அக்கா, அம்மாக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சுக்கா. அட்டாக்னு நினைக்கிறேன்க்கா. அம்மா துடிச்சிட்டு இருக்காங்கக்கா. சரிம்மா, பாண்டியை கூப்பிட்டு அம்மாவை சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. இல்லக்கா, அந்த அண்ணாவோட கடைக்கு கதிர் வந்திருக்காங்கக்கா. என்ன? எனக்கு என்னமோ அவன் எங்களை தேடிதான் வந்திருக்கான்னு தோணுதுக்கா. என்னால இப்ப வெளியில போக முடியாதுக்கா. சரி சரி, நீ ஒன்றும் பயப்படாத. நான் பாத்துக்கிறேன். நான் பாண்டிக்கு ஃபோன் பண்றேன். சரிக்கா. ஏய், என்ன சிந்து? அக்கா, லீலாவோட அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா? அஷிஷோ, இப்ப என்ன பண்றது? பாண்டிக்கு கால் பண்றேன். பாண்டி, லீலாவோட அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஐயோ, டேய் ஏன்டா கத்துற? இல்லைங்க, ரொம்ப பெரிய ஆணி டயர்ல குத்திருக்குங்க. டேய், ஆணி டயர்ல தான குத்திருக்கு, உன் வாயில குத்திருக்கு. சரியா கோபப்படாதீங்க. கதிர் அங்க வந்திருக்கிறதுனால லீலாவோட தங்கச்சி வெளியில வரதுக்கு பயப்படுறா. நீ ஏதாவது பண்ணி அவங்கள சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிரு, சரியா? சரி சிஸ்டர், நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. சரி. என்னக்கா அது? சரி வா, அங்க போலாம். ஏய், என்ன பாத்துக்கற? இல்லைங்க, எவ்வளவு பெரிய பஞ்சனா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன் சார். டேய் இங்க வா. அண்ணே, அன்னைக்கு என்ன ஒருத்த வீடியோ எடுத்துட்டு ஓடனால? ஆமாண்ணே. இவனை பாக்குறதுக்கு அவன மாதிரியே இல்ல. என்ன கண்டுபிடிச்சிட்டா? ஆமாண்ணே, எனக்கு அது டவுட் இருக்குண்ணே. இல்ல? ஐயோ சார், நீங்க வேற யாரும் நினைச்சு என்ன பேசிருக்கீங்க சார்? நான் இப்பதான் முத உங்களை பாக்குறேன். இல்லையே, அவன் ஒன்ன மாதிரி தானே இருந்தான். என்ன மாதிரி இருப்பானா? இல்லைங்க, இந்த மெக்கானிக் சென்டர் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான். இதை தவிர எந்த வழியும் பார்க்க முடியாது. 24 மணி நேரம் இங்கே தான் இருக்கேன் நான். ரொம்ப யோசிக்காது சார், நான் இல்லை சார். சரி போ போய் வேலையை போ. நம்பிட்டீங்களா? போயா. ஓகே சார். இவன மாதிரி தான் இருக்கு. ஹலோ, சொல்லுமா. அக்கா அக்கா அக்கா, அம்மா மயங்கி விழுந்துட்டாங்கக்கா. அந்த அண்ணாவை கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்கக்கா. சரி, நான் அதை வர சொல்றேன். என்ன? ஒண்ணு இல்ல. போய் வேலையை பாரு. இந்த பாண்டியன் உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? சொல்லுங்க சிஸ்டர். பாண்டி, அவங்க அம்மா அங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். அச்சோ. சரி சிஸ்டர், நான் சீக்கிரமா போயிடுறேன். இவங்க வேற இங்க நின்றுகிட்டு இருக்காங்க. பஞ்சர் போட்டுட்டேன். சீக்கிரம் இவங்களை மாத்தி அமைச்சிட்டு நான் போய் என்னன்னு போய் பாக்குறேன். சரி. ஹலோ, எப்படி இருக்க? யாருங்க? நான் தாண்டி அக்கா லீலா பேசுறேன். சொல்லுக்கா. அக்கா, எத்தனை தடவைக்கா அவன் போனுக்கு கால் பண்றது? ஸ்விட்ச் ஆஃப்னே வருதுக்கா. ஆமாடி, இந்துவும் வீராவும் அந்த பழைய நம்பர்லாம் வேணான்னு சொல்லி புது சிம் வாங்கி கொடுத்தாங்க. அதான். அக்கா, அம்மா அம்மா அம்மாக்கு என்னாச்சு? அம்மா சொல்லுடி, அம்மாக்கு என்னாச்சு? அம்மாக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுக்கா. இப்ப அம்மாவை ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். சுத்தமா பேச்சு மூச்சே இல்லாம இருக்காங்கக்கா. என்னடி சொல்ற? எந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கீங்க? எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியலக்கா. நான் போனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்றேன்க்கா. சரிடி, நீ சொன்னது நான் உடனே கிளம்பி வரேன். அம்மா பத்திரமா பாத்துக்கோடி. ஹாஸ்பிட்டல் போனது எனக்கு உடனே ஃபோன் பண்ணு, சரியா? சரிக்கா. என்னாச்சு லீலா? ஏதாவது வேணுமா? இல்ல, என் அம்மாக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் உடனே போகணும். லீலா, வெளியில சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். அந்த கதிரும் அவன் ஆளுங்களும் உன்னதான் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கானுங்க.
நீ அவனுங்க கையில மாட்டினா அவனுங்க உன்னை என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. தயவு செஞ்சு சொல்றத கொஞ்சம் கேளு. இப்ப நீ வெளியில போறது அவ்வளவு நல்லதுக்கு இல்ல. நான் வேணா மாறன் கிட்ட சொல்லி ஹாஸ்பிடல் போய் பார்க்க சொல்றேன். நீ பயப்படாம இருன. இல்லங்க, நான் கண்டிப்பா போயே ஆகணும். எங்க அம்மாக்கு இருக்கிறது நானும் என் தங்கச்சிங்க மட்டும்தான். அங்க என் தங்கச்சிங்க பாவம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நான் போனாதாங்க சரியா இருக்கும். ப்ளீஸுங்க, வேற வழி இல்ல. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். இந்து அக்கா போன் பண்ணா மட்டும் நான் ஹாஸ்பிடல் போயிருக்கேன்னு சொல்லிருங்க. நான் வரேன் வீரா. ஏய் இல்ல சொல்லுங்கக்கா. இந்து, லீலா அவங்க அம்மாக்கு திடீர்னு உடம்பு முடியலன்னு சொல்லி ஹாஸ்பிடலுக்கு போறேன்னு கிளம்பி போயிருக்கா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா என்னால அவளை தடுத்து நிறுத்த முடியல. சரி, நான் பாத்துக்கிறேன். சரி. ஏய் என்ன சிந்து? லீலா அவ அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்த விஷயம் தெரிஞ்சு போச்சாம். வீட்ல இருந்து கிளம்பி போயிட்டாலாம். ஐயோ, இப்ப என்ன பண்றது இந்து? தெரியலக்கா. நம்ம கிட்ட இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட இருந்த ஒரே ஆப்ஷன் லீலா தான். அவளை வச்சுதான் அந்த கதிர் எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு இருந்தேன். ஆனா இப்படி ஆகி போச்சு. அப்போ அக்கா கல்யாணத்தை நிறுத்த முடியாதா? சித்ரா, நீ எதுவும் பதட்டப்படாத. நம்ம ஏதாவது பண்ணலாம். ஏதாவது பண்ணி லீலாவை கூட்டிட்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். லீலா வந்து உண்மையை சொன்னா மட்டும் போதும். இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நிச்சயமா நடக்காது. சூப்பர். சும்மா சொல்லக்கூடாது. செம்ம ஐடியா. ஏய் போனா, நீ எப்ப வந்த? நான் ஆரம்பத்துல கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு திட்டம் இருக்கா? ஐயோ, என் செல்ல தங்கச்சில நீ. யாருக்கு இந்த விஷயத்தை வெளியில சொல்லிடாத என் தங்கம். ஐயோ, செல்ல அக்கா. வெளியே நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். நம்ம வீட்ல இருக்கிற திவாகர் மாமா கிட்டயும் கிருபா மாமா கிட்டயும் சொல்லுவேன். இவ்வளவு நாளா ஏன் கூட இருந்தோம், என்னை பத்தி உனக்கு தெரியலையேக்கா. இப்பவே போய் நான் சொல்றேன். பை பை. சித்தி, ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ் சித்தி. ப்ளீஸ் சித்தி, ப்ளீஸ் சித்தி. இருங்க. நல்லா வேணும்.